ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.2ல இருக்க சம்க்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ரீனாவோட ரெக்டாங்கிள் ஸ்டெடி டேபிளுக்கு 3 ஆஃப் த ஃபீட்ஸ் வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்துட்டாங்க, கோஆர்டினேட்ஸாக கொடுத்துட்டாங்க. 8,9, 11,9 அண்ட் 11,7. இது டயக்ராமில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 8,9 அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 8 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 9 அப்படிங்கிறனால இந்த பிளேஸில் இருக்கும். அதே மாதிரி 11,9 எக்ஸ் ஆக்சிஸில் 11, ஒய் ஆக்சிஸில் 9னால இந்த பிளேஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 11,7 எக்ஸ் ஆக்சிஸில் 11 அண்டு ஒய் ஆக்சிஸில் 7, அதனால இந்த பிளேஸில் இருக்கும். இதுதான் அந்த 3 கோஆர்டினேட்ஸ் வந்து இந்த டயக்ராமில் இருக்க பொசிஷன். இப்போ இதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிரைமேக்ஸ் தமிழ். லெட்ஸ் ஸ்டார்ட். கொஷின் 1ஓட ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபோர்த் ஃபுட் ஆஃப் த டேபிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு 3 கோஆர்டினேட் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம மார்க்கும் பண்ணிட்டோம். இது ஒரு ரெக்டாங்கிள் டேபிள். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி அந்த ஃபோர்த் கோஆர்டினேட் எங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட்டு, இது செகண்ட் ஃபுட்டு, இது தேர்ட் ஃபுட்டு. அப்போ ஃபோர்த் ஃபுட்டு ரெக்டாங்குலராக இருந்தால் இந்த இடத்துல தான் வந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 8,7. ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிஷனுக்கான ஆன்சர் வந்து 8,7. சப்டிவிஷன் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் திஸ் அ குட் ஸ்பாட் ஃபார் த டேபிள்? அந்த டேபிள் வந்து கரெக்டான ஸ்பாட்ல தான் இருக்கா? எஸ், நோ, ரெண்டுல ஏதோ ஒன்று கொடுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து எஸ். ரீசன் என்னன்னா, நமக்கு டேபிள் வந்து ஒரு ரைட் வாலோட கார்னர்ல தான் இருக்கு. டோருக்கும் பெட்டுக்கோ அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால எஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சில பேர் வந்து இந்த ஃப்ளவர் பாட்டும் இதுவும் இடிக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம். பட் நீங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது வேற ஒரு பொசிஷன்ல தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன கேப் தெரியும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ எஸ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். சப்டிவிஷன் 3 என்ன கேட்டிருக்காங்கன்னா, வித் ஆஃப் த டேபிள் என்னன்னு கேட்டிருக்காங்க, டேபிளோட லென்த் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஹைட் வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வித் கண்டுபிடிக்கலாம். டேபிளோட வித் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, நமக்கு இங்க பாருங்க, எக்ஸ் கோஆர்டினேட்ல 8ல இருக்கு, அதே நம்பர் 11க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப 11ல இருந்து 8க்கு மூவ் ஆயிருக்கு. அப்ப 3 யூனிட்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ தட் இஸ் த வித். அதே மாதிரி லென்த் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ்ல எப்படி சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ ஒய் ஆக்சிஸ்ல 7 இருந்த நம்பர் 9 மாறி இருக்கு. அப்ப 9 மைனஸ் 7 போட்டா நமக்கு 2 யூனிட்ஸ் வரும். ஸோ இதுதான் நம்மளோட வித் அண்ட் லென்த். அப்புறம் நம்ம கோஆர்டினேட் ஜியாமெட்ரி ஒரு 2D ஷேப். இதுல வந்து ஹைட் வந்து கேட்டாங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஹைட் வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதணும். கிளியர்? இதோட கொஸ்டின் 1ல இருக்க எல்லா சப்டிஷனும் முடிஞ்சது. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 2 போலாம். கொஸ்டின் நம்பர் 2, பாத்ரூம் டோரோட ஹிஞ்ச் வந்து B1ல இருக்கு. அப்ப B1 இந்த இடத்துல இருக்கு. இங்க இருந்து நம்ம டோரை ஓபன் பண்ணுவோம். பெட்ரூம் நோக்கி தான் ஓபன் பண்ணுவோம். அப்ப அங்க இருக்க வார்ட்ரோப் வந்து ஹிட் ஆகுமா, ஹிட் ஆகாதா? அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்ப நம்ம இப்படி ஓபன் பண்றப்ப டோரை இந்த இடத்துல இருக்க வார்ட்ரோப் ஹிட் ஆகுமா? அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப பாத்ரூம்னா ரெண்டு எண்டு இருக்கும். ஹிஞ்ச் இருக்க எண்டு வந்து B1, அது வந்து 0,1.5 கோஆர்டினேட்டா. பாத்ரூமோட அதர் எண்டு வந்து எந்த இடத்துல இருக்கும்னா B2. ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ 0,4. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் வச்சு பாத்ரூம் டோரோட வித்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ வித்து வந்து 4 மைனஸ் 1.5 பண்ணா நமக்கு வித்து கிடைச்சிரும். ஸோ தட் இஸ் 2.5 யூனிட்ஸ். ஸோ இதான் நம்ம பாத்ரூம் டோரோட வித்து. இப்போ நமக்கு என்ன டவுட்னா, இந்த வித்து இருக்க ஒரு பாத்ரூம் டோர் வந்து ஓபன் பண்றப்ப பெட்ரூம்ல இருக்க இந்த வார்ட்ரோபை ஹிட் பண்ணுமா? தட் இஸ் த கொஸ்டின். அப்ப நம்ம பாத்ரூம் டோர்ல இருந்து அந்த வார்ட்ரோப் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா 3 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப 2.5 யூனிட்ஸ் தான் நம்ம பாத்ரூம் டோர். அப்ப கண்டிப்பா அந்த 3 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்க வார்ட்ரோபை ஹிட் பண்ணாது. இது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஆர் தேர் எனி சேஞ்சஸ் வுட் யூ சஜஸ்ட் இஃப் த பாத்ரூம் டோர் இஸ் வைடர்? அப்ப பாத்ரூம் டோர் வந்து 2.5 யூனிட்ஸ் இல்லாம இன்னுமே கொஞ்சம் வைடரா நான் மேக் பண்ணேன்னா, அப்ப ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா? இல்ல B1லயே வச்சுக்கிட்டா ஓகேவா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். என்ன சேஞ்ச் பண்ணலாம்னா, நம்ம B2ல கூட அத ஹிஞ்ச மாத்திட்டு, இன்சைட் த பாத்ரூம் ஓப்பன் ஆகுற மாரி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டா, அந்த வைடரா பண்ற பாத்ரூம் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் இதுக்கான ரீசன். ஸோ கொஸ்டின் 2 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேலஞ்ச் உங்களுக்கு. என்ன சேலஞ்ச்னா, இந்த வார்ட்ரோபோட லென்த் என்ன, வித் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம செக் பண்ணலாம் எத்தனை பேர் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 3ல இருக்க சப்டிஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் 3 ரீனாஸோட பாத்ரூம் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் அதில், வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் 4 கார்னர்ஸ் OFR and P
ஆஃப் த பாத்ரூம். ஸோ இந்த 4 கோஆர்டினேட்ஸும் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் O வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ அது வந்து ஆரிஜின். ஸோ ஓவோட கோஆர்டினேட் வந்து 0,0. நெக்ஸ்ட் F ஓட கோஆர்டினேட் இந்த இடத்துல இருக்கும். ஸோ F வந்து 0,9. நெக்ஸ்ட் R ஓட கோஆர்டினேட். ஸோ R கோஆர்டினேட் இந்த இடத்துல இருக்கு. R கோஆர்டினேட் வந்து -6,9 அண்ட் P ஓட கோஆர்டினேட். P ஓட கோஆர்டினேட் வந்து இந்த இடத்துல இருக்கும். தட் இஸ் -6,0. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். சப்டிவிஷன் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷேப் ஆஃப் த ஷவரிங் ஏரியா SHWR என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ SHWR நம்மளோட டயக்ராம்ல எந்த இடத்துல இருக்குன்னா SHW அண்ட் R இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா SH வந்து parallel to RWவாக இருக்கும். அடுத்து இது வந்து ஒரு 4 சைடட் ஃபிகர், ஒரு குவாட்ரிலேட்டர். ஸோ குவாட்ரிலேட்டரில் ஒரே ஒரு parallel சைடு வந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ரப்பீசியம்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அதோட ஷேப்பு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த 4 கார்னர் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் வந்து என்ன, ஹெச் வந்து என்ன, ஆர் என்ன, டபிள்யூ என்ன, இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இதில் எஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா -6,+6 இதுதான் அதோட கோஆர்டினேட்டு. ஹெச் வந்து -3, +6 இது நெக்ஸ்ட் கோஆர்டினேட். ஆர் வந்து -6,9 கடைசி கோஆர்டினேட். டபிள்யூ வந்து -2,9. ஸோ இதுதான் சப்டிவிஷன் 2ஓட அந்த 4 கார்னர்ஸ். சப்டிவிஷன் 3 என்ன கேட்டிருக்காங்கன்னா மார்க் ஆஃப் 3 feet அண்ட் 2 feet ஸ்பேஸ் ஃபார் த வாஷ் பேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா வாஷ் பேஷன் வந்து நமக்கு 3 feet அண்டு 2 feet இந்த லென்த்தில் இருந்ததுன்னா அதோட டாட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு 3 feet அப்படின்னா இது 1 யூனிட், இது 2 யூனிட், இது 3 யூனிட். அப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி வாஷ் பேஷன் வந்து இவ்வளோ தூரம் இருக்கும் 3 feetனா. இது வந்து ஹரிசாண்டலாக பார்க்கறது. 2 feet வந்து வெர்டிக்கலாக பார்க்கணும். ஸோ அப்போ இது 1, இது 2. ஸோ அப்போ 2 feet வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கான அந்த மார்க்கிங் கிடைச்சிரும். இது வந்து வாஷ் பேஷனோட மார்க்கிங். நெக்ஸ்ட் மார்க்கிங் வந்து எதை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா நம்மளோட 2 feet அண்டு 3 feet இது எதுக்கான மார்க்கிங்னா டாய்லெட்டோட மார்க்கிங். ஸோ அப்போ டாய்லெட் வந்து மார்க்கிங் பண்ண போகிறாங்க. எவ்வளோ லென்த்தில் மார்க் பண்ண போகிறாங்கன்னா 2 feet வந்து ஹரிசாண்டலாகவும் 3 feet வந்து வெர்டிக்கலாகவும் மார்க் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ஹரிசாண்டலாக 2 feet இங்கே பாருங்கள் டாய்லெட் இங்கே இருக்குது. ஹரிசாண்டலாக 2 feet இங்கே மார்க் பண்ணால் 1, 2 இந்த இடத்துல வரும் ஹரிசாண்டல் மார்க்கிங்கு. அப்போ வெர்டிக்கல் மார்க்கிங் வந்து 3 யூனிட்ஸ். அப்போ 1, 2 அண்டு 3 இந்த இடத்துல வரும். ஸோ இதுதான் நம்ம பாத்ரூமோட அந்த டாய்லெட்டில் இருக்க மார்க்கிங். இப்போ நெக்ஸ்ட் கொஷினில் ரைட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த கார்னர்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வாஷ் பேஷனோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். தென் நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வாஷ் பேஷனோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் -6,0. அடுத்த கோஆர்டினேட் வந்து -3,0. நெக்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து -3,+2. அடுத்த கோஆர்டினேட் வந்து -6,+2. ஸோ இதுதான் இந்த 4 கோஆர்டினேட்ஸு நம்ம வாஷ் பேஷனோடது. ஓகே. ஸோ +2 போடுறது ஒன்று தான், ஜஸ்ட் 2ன்னு போடுறது ஒன்று தான். நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டாய்லெட்கான மார்க்கிங்கை மார்க் பண்ண போகிறோம். ஸோ டாய்லெட்டோட மார்க்கிங் மார்க் பண்ண போகிறோம். ஸோ டாய்லெட்டோட 4 கோஆர்டினேட்ஸ் இது. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இருக்கு -6,+2. அடுத்த கோஆர்டினேட் இந்த இடத்துல இருக்கு -4,+2. தென் அடுத்த கோஆர்டினேட் இந்த இடத்துல -4,+5. அண்ட் லாஸ்ட் கோஆர்டினேட் வந்து இந்த பிளேஸ்ல இருக்கு. தட் இஸ் -6, அண்டு +5. இதுதான் நம்ம சப்டிவிஷன் 3க்கான கோஆர்டினேட்ஸ் ஃபார் வாஷ் பேஷன் அண்டு டாய்லெட். கிளியரா புரிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் போகலாம். கொஷின் 4ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூம் டோர்ல இருந்து ஒரு டைனிங் ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அதோட லென்த் வந்து 18, வித் வந்து 15 feet இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த டைனிங் ரூமை மார்க் பண்ணோம். அதோட பாயிண்ட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பி அண்ட் ஏ பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கெட்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பி பாயிண்ட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா -6,0ங்கிற பிளேஸ்ல இருக்கு. அதே மாதிரி ஏ பாயிண்ட் வந்து 12,0ங்கிற பிளேஸ்ல இருக்கு. ஸோ இதுல இருந்து தான் நம்ம டைனிங் ரூமை மார்க் பண்ண போறோம். ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இதை நம்ம கனெக்ட் பண்ணா டோட்டல் லென்த் எவ்வளோன்னு கிடைச்சிரும். ஸோ -6லேருந்து 12, அதாவது 12 + 6 18 feet வந்து இதோட லென்த். இப்போ நம்ம வித்தை மார்க் பண்ணோம். வித்து வந்து ஒய் ஆக்சிஸ்ல நம்ம மார்க் பண்ண போறோம்.
ஸோ அப்படி ஒய் ஆக்சிஸில் எங்கேருந்து மார்க் பண்ணோம்? எக்ஸ் ஆக்சிஸ் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஒய் ஆக்சிஸ் 0ல இருந்தது நம்ம ரிவர்ஸில் வந்திருக்கோம், டவுன் பண்ணியிருக்கோம். அப்போ நெகட்டிவில் தான் ஆன்சர் வரும். எவ்வளோ தூரம் இருக்கணும் அதோட வித்து? 15 ஃபீட் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக இது -15 இருக்கும். ஏன்னா 0ல இருந்தோம்ல, டவுன் வந்ததுனால -15 இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் அதை மார்க் பண்ணால் 15 ஃபீட் வரைக்கும் எந்த பாயிண்ட் இருக்கும் நமக்கு? ஆல்ரெடி எக்ஸ் கோஆர்டினேட் -6, அது சேஞ்ச் பண்ண முடியாது. ஒய் வந்து -15ல இருக்கும். ஸோ இதுதான் அவங்க மார்க் பண்ண சொன்ன அந்த கோஆர்டினேட்ஸ். இந்த சப்டிவிஷன் புரிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? சப்டிவிஷன் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் 5 ஃபீட் 3 ஃபீட் இருக்க ஒரு டைனிங் டேபிளை எக்ஸாக்டாக டைனிங் ரூமோட சென்டரில் போடணும். ஸோ நம்ம டைனிங் ரூம் இதுதான். இந்த மொத்த டைனிங் ரூமில் சென்டர் எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த டைனிங் டேபிளை போட்டு அதோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு சொல்ல போகிறோம். இதான் கொஷின். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து 18 ஃபீட் இருக்குது. ஸோ அப்போ அந்த லைனில் சென்டர் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இன்கேஸ் 18/2 பண்ணால் எனக்கு 9 வரும். அப்போ நான் லெஃப்ட் சைடில் 9 வரணும், ரைட் சைட்லேயும் 9 வரணும். அப்போ தான் நம்ம லைனை ஈக்குவலாக பிரேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ நம்ம இன்கேஸ் 0ல் வச்சா நமக்கு எப்படி வரும்? லெஃப்ட் சைடில் 6 தான் வரும், ரைட் சைடில் 12 யூனிட்ஸ் வரும். அப்போ நம்ம எக்ஸாக்டாக அந்த 9 வரக்காக 3யை சூஸ் பண்ணுறோம். 3 வச்சு நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கனாலும் 9 ஃபீட் வரும், ரைட் சைடில் பார்த்தீங்கனாலும் 9 யூனிட்ஸ் வரும். ஓகே, அதே மாதிரி ஹரிசாண்டல் பார்த்துட்டு வெர்டிக்கலும் பார்க்கணும். 5 ஃபீட் 15 ஃபீட் இருக்குது நமக்கு. அப்போ 15 டிவைட் 2 போட்டிங்கன்னா 7.5 வரும். அப்போ எக்ஸாக்டாக 0லேருந்து 7.5 இருக்குது. இந்த இடம் தான் நமக்கு வெர்டிக்கல். இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணால் இந்த பிளேஸ் தான் நம்மளோட சென்டர். ஸோ அப்போ சென்டர் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,7.5, அதாவது -7.5 இந்த சம்மில். ஸோ இதுதான் நம்மளோட டைனிங் ரூமோட சென்டர். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த 5 ஃபீட் அண்டு 3 ஃபீட் இருக்க டைனிங் டேபிளை நம்ம போட போகிறோம். ஸோ அது வந்து நமக்கு எக்ஸாக்டாக டைனிங் ரூமோட சென்டர் மட்டும் கண்டுபிடிச்சா பத்தாது, டைனிங் ரூமில் சென்டரில் வரணும். அதை அலைன் பண்ண பின்னாடி இந்த லென்த்தில். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், ஏன்னா சென்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக டைனிங் டேபிளில். ஸோ இது வந்து 2.5 ஃபீட் வரும், இது வந்து 1.5 ஃபீட் வரும். ஸோ இது வந்து நமக்கு வித்து, இது வந்து லென்த்து. டைனிங் டேபிளை எப்படி நம்ம எக்ஸாக்டாக அந்த டைனிங் ரூம் சென்டர்லேருந்து மார்க் பண்ணுறதுனா, ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் போகிறது ஃபுல்லாகவே 1.5. ஆல்ரெடி இவ்வளோ தூரம் போனது 0.5, இவ்வளோ தூரம் லென்த் வந்தது 1.5. அதே மாதிரி இங்கே கீழே வாங்க டவுனில் இது வரையும் 0.5, இது வந்து 1.5. ஸோ இதுதான் நம்ம வெர்டிக்கலாக நம்ம டைனிங் டேபிள் அலைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹரிசாண்டலாக எவ்வளோ தூரம் போகணும்? 2.5 யூனிட்ஸ் வந்து லெஃப்ட் சைடும் போகணும், ரைட் சைடும் போகணும். அப்போ லெஃப்ட் சைடு 2.5 யூனிட், இது 1 யூனிட்டு, இது 2 யூனிட்டு, இது 0.5 யூனிட். ஸோ 2.5. அதே மாதிரி இங்கே 1 யூனிட், 2 யூனிட், அப்புறம் இங்கே 2.5. அதே மாதிரி மேலேயும் பாருங்கள், இவ்வளோ தூரம் 2.5 வரும், இந்த சைடும் 2.5. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு 5 ஃபீட் வந்துடும். 5 ஃபீட் வந்து ஹரிசாண்டலில் வந்துடும் வித்தா, அப்புறம் 2 ஃபீட் 3 ஃபீட் வந்து வெர்டிக்கலாக வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிவிட்டு வி கோயிங் டு மார்க் அ கார்னர் பாயிண்ட்ஸ். நம்ம கார்னர் பாயிண்ட்ஸ் என்ன இந்த டைனிங் டேபிளுக்கு அப்படின்னு மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நமக்கான 4 கார்னர் பாயிண்ட். இந்த 4 கார்னர் பாயிண்ட் எழுதுனா நம்மளோட சம் முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து 0.5, -6. ஸோ இங்கே 0.5 தான் இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம 0.5, -6. இந்த கார்னர் பாயிண்ட் வந்து 0.5, -9. அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த கார்னர் பாயிண்ட் வந்து 5, -9 அண்ட் ஃபைனல் கார்னர் பாயிண்ட் வந்து 5.5. ஸோ இதில் ஒரே ஒரு சின்ன இது 5 கிடையாது, 5.5. ஸோ அப்போ இங்கேயுமே 5.5, -9 தான். இந்த இடம் வந்து 5.5, நமக்கு இந்த பிளேஸ் வந்து -6ன்னு வந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னுமே நிறையா அப்கமிங் எக்ஸசைஸில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்கமிங் டேஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.